ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு தக்காளி, 2 வெங்காயம், 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல காய் வேகட்டும். இப்போ காய் வேகிற நேரத்துக்கு நம்ம சோம்பெல்லாம் வறுத்துக்கலாம். இதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது நம்ம போட்டு கொஞ்ச நேரம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துட்டு அது ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வறுக்கிறதுக்கு. இப்போ 4 பல்லு பூண்டு அரிஞ்சு எடுத்துருக்கேன். இது எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம அரை முறி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காயும் பூண்டும் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம், சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இப்படி நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சோம்பையும் தேங்காயும் ஒரு ஜாரில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுப்போம். இப்போ தேங்காய் நல்லா நம்ம சாப்பிட்டா அரைச்சி எடுத்தாச்சு. காய் நல்லா கொதிக்குது, நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா அப்படியே கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல இது கொதிக்கட்டும். நம்ம அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிக்குது. இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே கொதிச்சு நல்லா வத்தட்டும் குழம்பு. இப்போ கூட்டு நல்லா வத்திடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இதை வத்த விட்டுடலாம். இப்போ நல்லா ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் தாளிச்சிக்கலாம். இதில் இப்போ தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டனதும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம உருளைக்கிழங்கு கூட்டில் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்ச எண்ணெயை வந்து இதில் ஊற்றிடலாம். இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.